தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மற்றும் பலர் தீர்ந்த சக்தி இப்படின்னு அதிமுகவை விமர்சிக்கக்கூடிய தாவேகா அந்த தீர்ந்த சக்தி மற்றும் பலர் கட்சியிலிருந்து ஏன் ஆளை எடுக்குது அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பெரிய கேள்வியாக இருக்குது. குறிப்பாக அதிமுகவினுடைய பிராந்திய தளபதிகளாக இருக்கிற எல்லாரையுமே அவங்க தூக்கிட்டாங்க. இதில் கடம்பூர் ராஜு வரைக்கும் இன்றைக்கி சமீபத்திய வரவாக இருக்குது. அதனுடைய பின்னணிகள் தான் என்ன தான் திட்டம் வச்சுருக்காங்க அப்படிங்கிறது குறித்து விரிவாக பேசுவோம். இன்னொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் சில அதிரடியான ஏற்பாடுகளுக்கு தயாராகிட்டு வராங்க. எதிர்பார்க்க முடியாத மாற்றங்கள் திமுக அமைப்பு ரீதியாக மாற்றத்தை சந்திக்க போகிறது அப்படிங்கிற விஷயங்களும் பேசப்படுது. இன்னொரு புறம் செய்தியாளர்கள் இன்னைக்கு பல இடங்களில் அமைச்சர்கள் எதிர்கொண்ட விதம் அப்படிங்கிறது ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. செய்தியாளர்கள் எதிர்கொள்ள முடியாமல் இப்படி பண்ணுறாங்களா அல்லது அவங்க கொடுக்கக்கூடிய பதிலோட பின்னணி தான் என்ன அப்படிங்கிறதும் கேள்வியை எழுப்பியிருக்கு. விரிவாக பேசலாம். வெல்கம் டு சென்சேஷன். வணக்கம் பிருத்திவி. வணக்கம். அழகு. எல்லா சாலைகளும் ரோமை நோக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி எல்லா சாலைகளும் அதிகாரத்தை நோக்கி தான் சொல்ல தோணுது. பனையூரை நோக்கி. ஆமா, ஆமா. இதெல்லாம் யாரெல்லாம் வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருந்தோமோ அவங்க எல்லாம் தொடர்ந்து 2 மாத காலம் கூட இல்லை, இப்போதான் 1 மாதம் ஆயிருக்கு இல்லையா. இன்னைக்கு ஜூன் 6, போன மாதம் தான் மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வந்தது. 1 மாதத்துலேயே டக்குண்டு அதிகாரத்தை நோக்கி பல முக்கியமான தலைகள் இந்த அளவுக்கு தாவேக்கா பக்கம் வருவாங்கன்னு சொல்லிட்டு தாவேக்காவை எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு தினம்தோறும் மிக முக்கியமான திமுக இருந்தும் சரி அதிமுக இருந்தும் சரி பல முக்கியமான தலைவர்கள்லாம் அதிமுகவில் இணைகிறது. ஒரு பக்கம் இந்த கட்சிகள் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஒரு வகையான ஒரு வருத்தம் இருந்தாலும், இன்னொரு பக்கம் அந்த தலைவர்களுக்கு அகைன்ஸ்டா கட்சிக்குள்ளேயே போராட்டம் என்பது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னா குறிப்பாக கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன், அப்புறம் MC சம்பத், 3 பேருமே அதிமுக காலத்துல அமைச்சர்களா இருந்தவங்க. NR சிவபதி, இவங்க எல்லாமே அந்தந்த மாவட்டங்கள்ல குறுநில மன்னர்களா செயல்பட்டவங்க. அந்த மாவட்டங்களுடைய பிராந்திய தளபதின்னு சொல்லுவாங்க. பிராந்திய தளபதி மன்னர்கள்னா அவங்களுடைய உழைப்பை நீங்க முற்றுமா புறக்கணிக்க முடியாது இல்ல. சரி, பிராந்திய தளபதி விஷயங்கள் பண்ணிருக்கலாம், சர்ச்சையா இருக்கலாம். ஆனா கடந்த அந்த அதிமுக ஆட்சி காலத்துல இந்த மக்களுடைய முகமா தானே இருந்தாங்க அவங்க. ஆமாமா. அதனால நம்ம அப்படி சுருக்கி பார்க்கணுமா அப்படிங்கிறது அந்த கட்சியோட முகமாவும் இருந்தாங்க அந்த மாவட்டங்கள்ல. ஏன்னா இப்போ இன்னைக்கு சேர்ந்தாங்க இல்லையா, அதுல பல பேர் தாவேக்காவால இந்த தேர்தலில் 3ஆம் இடத்திற்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஆமா. குறிப்பா கடம்பூர் ராஜு, உடுமலை ராதாகிருஷ்ணன் எல்லாமே 3ஆம் இடம் தான் கிடைச்சது. கடம்பூர் ராஜு எல்லாம் எப்படி எல்லாம் விஜய் விமர்சனம் பண்ணாரு தேர்தலுக்கு முன்னாடி, எந்த அளவுக்கு தாவேக்காவை ரொம்ப ஆக்ரோஷமா பேசியிருந்தாரு எல்லாமே இப்போ வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் இந்த சினிமா துறை மந்திரியா இருந்த சமயத்துல விஜய் அந்த மெர்சல் பட டைம்ல ஒரு பிரச்சனை வந்துச்சு இல்லையா, செய்தி தொடர்பு அமைச்சராக இருந்த சமயத்துல. அப்போ விஜய் கடம்பூர் ராஜுவை பார்த்து அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. அவரை பார்த்து இந்த மாதிரி மெர்சல் படத்துல சிக்கல் இருக்கு, தீபாவளி டைம்ல ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ரிலீஸ் ஆகலை அப்படின்னா வசூல்ல பெரிய பாதிப்பு வரும்னு சொல்லிட்டு அந்த சில விஷயங்களை விஜய் பேசினதாகவும், அதனால 3 மணி நேரம் அங்கிருந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு முடிவோட தான் அங்கிருந்து விஜய் கிளம்பினாரு. எடப்பாடி பழனிசாமி விஜய்க்கு அந்த அளவுக்கு உதவி பண்ணாரு. அதனால விஜய் அப்ப என்ன சொன்னார் அப்படின்னா, நன்றியை மறக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போன விஜய் இன்னைக்கு அதிமுகவை எப்படி எல்லாம் பேசுறாரு, இப்படி எல்லாம் பேசுறதுக்கு அவருக்கு உரிமையே கிடையாதுன்னு சொல்லிட்டு தேர்தலுக்கு முன்னாடி கடம்பூர் ராஜு இந்த அளவுக்கு அக்ரெசிவ் டோன் எடுத்து பேசிட்டு இருந்தார். இப்போ அந்த போட்டோலாம் காமிச்சார் உட்கார்ந்து பேசுறது. விஜய்க்கு அரசியல் சரிப்பட்டு வராது. ஆமா, நீங்க சினிமாவுக்கே போய் நடிங்க, எங்க ஆட்சி மறுபடியும் வந்ததுக்கு அப்புறம் உங்க சினிமால எதுவும் பிரச்சனை நடந்தா நாங்க அதுக்கு ஆதரவா மறுபடியும் உங்களுக்கு உதவி செஞ்சு தரோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த போட்டோ எல்லாம் எடுத்து அப்ப காமிச்சிட்டு இருந்தாரு. இப்போ அவரே விஜய் சந்திக்கிறது நேரம் கேட்டு புஜியானந்த பார்த்து கட்சியில் இணையிறது எல்லாமே ஒரு விதமான எப்படி சொல்றதுன்னு தெரியல, நம்பும்படியா இல்ல. அது அப்படிதான் சொல்லணும். ஏன்னா கடைசி வரைக்கும் ஒரு விஜயை சந்தித்த புகைப்படங்கள் எதுவும் வெளியாகல. இப்ப இதற்கு முன்னாடி எல்லாம் நம்ம என்ன சொல்லிட்டு இருந்தோம், என்ன பேசிட்டு இருந்தோம் அப்படின்னா, அது எப்படி சிட்டிங் எம்எல்ஏ அங்க போக முடியும், ரிசைன் பண்ணிட்டு போறாங்க அப்படின்னா தொகுதி மக்களுக்கு செய்யக்கூடிய துரோகம் தானே. அரசியல் ரீதியாக 1000 காரணங்கள் இருந்தாலும் எங்க அதிகாரம் இருக்கோ அங்க போய் ஒட்டிக்கணும் அப்படிங்கிறது அந்த மக்கள் இப்பதானே வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்ன நியாயம் சொல்ல போறாங்க, என்ன பதில் சொல்ல போறாங்க ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அப்ப தாவேக்கா பார்த்தாங்க, சிட்டிங் எம்எல்ஏ தூக்குனாதான் உங்களுக்கு பிரச்சனை, தோத்து போன எம்எல்ஏக்கள் நான் தூக்குறேன், தோத்து போன அமைச்சர்களை தூக்குறேன் அப்படிங்கிற மாதிரி யாரெல்லாம் அதிமுகவில் இருந்தும் இப்போ பெரிய அளவில் தோல்வியை சந்திச்சாங்களோ அந்த மாதிரியான நபர்களாக பார்த்து இவங்க
கூப்பிட்டுருக்காங்க. இப்போ அவங்களுக்கும் வேற வழி இல்லை, பெரிய பகையும் ஒன்றும் இல்லை. இப்போ எடப்பாடியோட பெரிய பகை இருந்திருக்கு, வேலுமணி மாதிரி நீண்ட நாட்களாக காத்திருந்தாங்க, தங்கமணி மாதிரி ஒரு புகைச்சல் இருந்துச்சு, அல்லது இவர் நம்ம CV சண்முகம் மாதிரியோ மற்ற தலைவர்கள் மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னா நம்மளால யூகிக்க முடியும். இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ தொடர்ந்து 3 முறை அந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கார் கடம்பூர் ராஜு அப்படின்னா அடிப்படையில் ஆசிரியர், எம்ஜிஆரோட ரசிகர். அப்போ நீங்கள் அதை தான் பார்க்கணும். ஒரு கொள்கை இல்லாமல் ரசிக மனப்பான்மையில் உள்ள போகிறவங்க அதிகாரம் இழந்த நிலையில் என்ன முடிவு நோக்கி நகர்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அதில் கடம்பூர் ராஜு பார்த்தீங்கன்னா அவர் வந்து தொடக்கத்தில் ஆசிரியராக இருந்து எம்ஜிஆர் ரசிகராக மாறி இப்போ கட்சி அரசு பணி உதவி தள்ளிட்டு இப்படி வந்து அரசியலில் வந்து 2011 தொடர்ந்து இருந்திருக்காரு. இந்த ஒரு தோல்விங்கிறது அவரை அசைச்சு பார்த்துடுச்சு. என்னப்பா அது, நம்ம தொகுதியில் நம்ம தான் முடிசூடாக மன்னனாக இருந்தோம், நம்ம தோத்துட்டோமே, அதுவும் தாவேக்காவுக்கு அப்புறம் நம்ம 3வது இடத்துக்கு போயிட்டோமே அப்படின்னு அவருக்கு ஆக்சுவலா கோவம் தாவேக்கா மேலே திமுக மேலே தான் இருந்திருக்கணும். ஆனா அன்னைக்கு தாவேக்கா நோக்கியே நகர்ந்திருக்காரு. இவரை தோக்கடிச்சது திமுக தான் இல்லையா? திமுக தான் ஜெயிச்சிருக்காங்க. திமுக வேட்பாளர் கருணாநிதி வெற்றி பெற்றிருக்காருங்க. ஆனாலும் இந்த தோல்வி அவரால் தாங்கிக்க முடியல. அதுக்கு பதிலாக செங்கோட்டையன் போன்றோர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அது ஏன் அப்படின்னா எல்லாமே நீங்க சுத்தி வளைச்சு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அப்படிங்கிற ஒரு தனி நபரோட ஒரு ஈகோ தான் இந்த அளவுக்கு பல சக்திகளாக சிதறுண்டு போனது காரணமா இருக்கு. நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஆதவர்ஜுனாவுக்கு கட்சியில் துணை பொதுச் செயலாளருங்கிற ஒரு பொறுப்பு கொடுத்திருந்தாருன்னா இன்னைக்கு ஒரு புதுசாக இன்னொரு அமைச்சரவை, இன்னொரு ஆட்சி அப்படிங்கிறது நடந்திருக்குமாங்கிறது ஒரு கேள்வி. ஏன்னா தாவேக்காவினுடைய மைய சக்தியாவே இன்னைக்கு ஆதவர்ஜுனா தான் இருக்காரு. அதே மாதிரி விஜய் கூட்டணிக்கு வருகிறார், துணை முதல்வர் கேட்கிறாருங்கிறப்ப அதையாச்சும் கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருந்துருக்கலாம். அதையும் பார்க்கல. செங்கோட்டையனோட தேவையில்லாம பகையை உருவாக்கி அவரை வெளியில் அனுப்பி அவரை தனிப்பட்ட விவகாரங்கள் குறித்து பொது வெளியில பிரச்சாரத்தில் மிரட்டி இருக்க வேண்டாம். இன்னைக்கு செங்கோட்டையன் அதற்கு பதில் வினை ஆற்றிக்கிட்டு இருக்காரு அதிகாரத்தில் இருந்தபடி. அப்புறம் சசிகலா, OPS இந்த துண்டுகள்லாம் சிதறாம இருந்திருந்ததுன்னா இன்னும் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பெற்றதெல்லாம் சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி அந்த நிலைப்பாட்டை விட்டு மாறல. நான் அந்த கட்சியோட ஒரே முகமா இருப்பேன் அப்படிங்கறது பண்ணாரு. அதே மாதிரி தாவேக்காவும் திமுக எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதவர்ஜுனாவுக்கு ஒரு MP சீட்டு கொடுத்திருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காரு. அப்படி இப்படி எல்லாருக்கும் ஒரு ரீசன் இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ இதுல அந்த 4 MLA-க்கள் முன்னாள் MLA-க்கள் ராஜினாமா பண்ணிட்டது இது ஒரு வகை. இன்னொன்று இதில் இன்னைக்கு பார்த்தோம்னா 4 முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்ந்திருக்காங்க, ப்ளஸ் 7 முன்னாள் MLA-க்கள், மொத்தமாக 60 பேர் அதிமுகவில் வந்து மட்டுமே தூக்கியிருக்காங்க. இதில் ஒருத்தர் திமுகவினுடைய முன்னாள் MLA இந்த 2021-26 காலகட்டத்தில் அன்பழகனோட சகோதரர் T நகர்ல இருந்தார். அவருக்கு இந்த முறை திமுக சீட்டு தரல அப்படிங்கிறதுனால அன்பழகன் மகனுக்கு எதிராக வேலை செஞ்சு வீடியோ எல்லாம் போட்டு திமுக எதிராக பெரிய அளவில் வேலை பார்த்தாரு. புசி ஆனந்த் அவர் வீட்டுக்கெல்லாம் போய் வாழ்த்து சொன்னார், நன்றி சொன்னார். இப்போதான் நம்ம வந்து கடம்பூர் ராஜு தோற்கடித்த கருணாநிதி பத்தி பேசிட்டு இருந்தோம். இப்போ கருணாநிதி அவரு வந்து இப்போ அந்த நீங்க சொன்னது போல சீட் கொடுக்காம அந்த திமுக அசெம்பிளில ஒரு கருணாநிதி இருக்கிறாரு சட்டமன்ற எண்ணிக்கையில. கருணாநிதி இன்னைக்கு வந்து அபிஷியலா வந்து தாவைக்கல் அணைஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். இதுல இன்னொரு முக்கியமான காட்சி நீங்க சொன்னீங்கல்ல, அதிமுக காரங்களாம் வந்து பல பேர் அங்க வந்து சேர்ந்திருக்காங்க அப்படின்ட்டு. அதுவும் இன்னைக்கு காட்சிகள்லாம் பார்க்கும்போது அதிமுகவுக்கு எப்படி நிலைமையானு தான் கேட்க தோணுது. அந்த அளவுக்கு அந்த பனையூர் தாவைக்க கட்சி கேட்டை வந்து உடைச்சிட்டு முந்திக்கிட்டு மோதிக்கிட்டு அங்க ஒரு பெரிய சலசலப்பு ஏற்படுது. அதாவது MC சம்பத் ஆதரவாளர்கள், கடம்பூர் ராஜு ஆதரவாளர்கள் இவங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய சலசலப்பு கை கலப்புலாம் வருது. அந்த அளவுக்கு முட்டி மோதிட்டு இருக்கு. அப்ப வெயிட் பண்றதுக்காக இப்போ எப்படா சேரலாம் அப்படின்ட்டு. ஆனா அந்த ஆவால தான் வந்து கேட்டை உடைச்சிட்டு உள்ள போய் நான் போறேன்னு சொல்லிட்டு முந்திக்கிட்டு போயிருக்காங்க. இல்ல இது எல்லா இடத்துலயும் நடக்குது. நீங்க திருச்சியில பாத்தீங்கன்னா வெள்ளமண்டி நடராஜனா கூப்பா கிருஷ்ணனா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அவங்க 2 பேரும் பவருக்கு வரலனாலும் அவங்க 2 மகன்கள் மூலமாக ஒரு போர் நடந்துட்டு இருக்காங்க. என் பையனை கொண்டு வரேன். ஏன்னா அவங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன பிரச்சனை, வயசானாங்க கட்சியில பெரிய அளவில் செயலாற்ற முடியாது நீங்க நினைக்கிறீங்க. அந்த பஸ் வேனை கூட நீங்க கைப்பிடிச்சுதான் எங்களை கூப்பிட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்போ எங்க மகன்களை நாங்க இறக்குறோம், அவங்க இளம் தலைமுறை தானே அப்படிங்கிற கணக்கு தான் இன்னைக்கு சேர்ந்தவங்களுக்கு இருக்கக்கூடும். இது கொடுங்க, இடம் கொடுங்க மாதிரி கேட்கலாம். ஆமா, திருச்சி கிழக்குல யார் போட்டிடுறது தான் பிரச்சனை. இப்ப கூப்பா கிருஷ்ணனுக்கு ஒரு வாரிய பதவி கொடுத்துட்டாங்க. அப்ப வெள்ளமண்டி நடராஜனுக்கு அது கொடுக்கணும். வெள்ளமண்டி நடராஜனுக்கு தரப்படுமா அல்லது ஒரு மகனுக்கு தரப்படுமா? அதனாலதான் திருச்சி கிழக்குல விஜய் பேசினப்ப 2 பேர் மகன்களும் மேடை ஏறி இதெல்லாம் பார்த்தோம். நம்ம வெள்ளமண்டி நடராஜன் ஒரு பையனோட நிக்கிறாரு, கூப்பா கிருஷ்ணன் ஒரு பையன் வந்து செங்கோல் உதவன் கொடுத்தாரு. இப்படி நிறைய விஷயங்கள் அன்னைக்கு நடந்துச்சு. அப்போ அதற்கு பின்னாடி இப்போ இன்னைக்கு போய் சேர்றாங்கல்ல, இவங்களை விடுங்க, இதற்கு முன்னாடி சேர்ந்தாங்கல்ல 4 MLA-க்கள், அவங்க பேர் டக்குன்னு கேட்டாலும் நமக்கு மறந்துடும். அப்போ அவங்களுடைய செயல்பாடு என்ன? கட்சியில் போய் சேர்ந்தாங்க, தாவேக்கால போய் இணைந்தாங்க. இணைந்த அன்னைக்கு பெரிய பரபரப்பா இருந்துச்சு. கீழே ரிசைன் பண்றாங்க, மேல போய் கட்சி அலுவலகம் மாதிரி தலைமைச் செயலகத்துல சேர்ந்தாங்க.
அப்போ அவங்களுடைய நிலைப்பாடுகள் கட்சியில என்ன வெயிட் பண்ணிருக்காங்க இடைத்தேர்தல் வரணும் அப்படின்ட்டு. எங்க ஓட்டு போடுறது, மக்களை சந்திக்கிறது, ஜெயிக்கிறது அது தனி. ஆனா தினசரி அரசியல் ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் பிரச்சனை சார்ந்து இந்த போராட்டம் ஆளுங்கட்சியில பண்ண மாட்டாங்க. வேற ஏதாவது ஒரு முன்னெடுப்பு, வேற எங்காவது அவங்க தெரியுறாங்களான்னு கேட்கிறேன். தமிழக அரசியல் களத்துல ஏதாவது ஒரு வேலை பண்ணிட்டு அவங்க தெரியுறாங்களா? இப்ப ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய மற்றவர்கள்லாம் தெரியுறாங்க இல்லையா, ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒரு பரபரப்பா இருக்கிறாங்க ஒரு சிலர். அதுல அந்த மாதிரி இவங்க மக்களுக்கான செஞ்ச பணி என்ன, அல்லது தாவேக்கா என்ன ஸ்பேஸ் உருவாக்கி கொடுத்துருக்குன்னு பார்க்கணும். சேர்ற அன்னைக்கு ஒரு செய்தியா வராங்க, அதோட அவங்க மறைஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னவா இருக்கிறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். இப்ப இன்னைக்கு போய் சேர்ந்தவங்களுக்கும் அதுதான். அதுக்காக தான் வந்து இன்னைக்கு சேர்ந்ததுல ஒருத்தர் சொல்றாரு, எங்களுக்கு பதவியெல்லாம் வேணாம், மரியாதை கொடுத்தா போதுங்கிறாரு. ஆமா. அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. இது மரியாதை இப்போ இதுக்கு முன்னாடி போனவங்களுக்கு இல்லையா? அப்போ இதுல வந்து நம்ம இன்னொரு ஆங்கிள் என்ன பார்க்க வேண்டியதா இருக்குன்னா, அதிமுக மரியாதை கொடுக்கப்படலையா படலையா, அதுவும் முக்கியமான பார்வை. அந்த ஆங்கிள் நம்ம இதில் பொருத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா பதவியே வேணாம், மரியாதை கொடுத்தா போதும் அப்படிங்கிறாங்க. அப்ப பதவி வேணாங்கிறது வெறுமனே வார்த்தை தான். அது மரியாதை மட்டும் கொடுத்துட்டு MP MLA எதுவும் தராம இருந்தா இருப்பாங்களா? அதுவும் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதுல இது என்னன்னு தெரியல, இது ஒரு சிஸ்டமேட்டிக்கா வருது. நீங்க பாத்தீங்கன்னா கடம்பூர் ராஜு மெர்சல் படத்தின் போது ஒரு உதவி பண்ணாரு, இன்னைக்கு ஒரு திரும்பி வந்து இவர்கிட்டே வந்து நிக்கிறாரு, விஜய்க்காக காத்திருந்தாரு, வெளியில கொஞ்ச நேரம் காத்திருக்க வைக்கப்பட்டார் அப்படிங்கிற தகவல்லாம் பார்த்தோம். அதே மாதிரி SP வேலுமணி பிரச்சாரத்துல சொன்னார், விஜய் எனக்கு நண்பர் தான், அவர் வந்து ஒரு படம் பிரச்சனையானப்பெல்லாம் நான் தான் ஹெல்ப் பண்ண அவருக்கு அப்படின்னாரு. அந்த SP வேலுமணி எங்க போயிட்டு எங்க வந்தாருங்கிறதும் வரலாறு. இப்படி பொசுக்கு நான் திரும்பி வர்றது வாழ்க்கை. இந்த வடிவேல் சொல்றாருல, எடுங்க இருங்க அப்படி பாருல, அந்த மாதிரிதான் பதட்டத்திலே வச்சிருக்காங்க. நீங்க சொன்னது போல கடம்பூர் ராஜு வந்து அன்னைக்கு என்ன சொன்னார் அப்படின்னா, நான் வந்து அம்மாவுடைய உண்மையான தொண்டன்னு சொன்னார். தோல்விக்கு அப்புறம் வந்து அதிகாரத்தை நோக்கி வந்துட்டார் இல்லையா. அப்போ இன்னைக்கு என்ன சொல்றாரு, 2011 தேர்தலில் வந்து அதிமுகவுக்கு விஜய் மக்கள் இயக்கத்தினர் வந்து வேலை பார்த்தாங்க. பெரிய பேரை அணில்ற பேரே அப்பதான் வந்துச்சு அவங்களுக்கு. அப்போ மீண்டும் அதை நினைவு கூர்ந்து அப்பவே எங்களுக்கும் விஜய்க்கும் உண்டான தொடர்பு வந்து அப்போ மீண்டும் கடம்பூர் ராஜு உறுதி பண்ணியிருக்கார். அது மட்டும் இல்லாம கடம்பூர் ராஜு எல்லாம் வரவேற்ற ஆதவர்ஜன் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆல்ரெடி அதிமுகவே இங்க வந்துருச்சு. எப்படி தேர்தலுக்கு முன்னாடி விஜய் சொன்னார்ல, உண்மையான காங்கிரஸ் எங்கள்கிட்ட தான் இருக்காங்கட்டு, அதே மாதிரி உண்மையான அதிமுக வந்து எங்கள்கிட்ட தான் இருக்காங்கன்ற மாதிரி ஆதவர்ஜனா ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறார். அப்போ இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல வந்து பல பேரை, இப்ப வந்த பல தலைவர்கள் இன்னும் பல தலைவர்களும் இழுத்துட்டு வரக்கூடிய சூழல், இழுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு தான் தெரியுது. இதுல இன்னொரு விஷயம் பேசுறாங்க அதிமுகவினர். பேசும்போது சில விஷயம் சொல்றாங்க, நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இது வந்து வெறுமனே கட்சி மாறுதல், கட்சி தாவுதல் மட்டும் கிடையாது, இதுல சில வேலைகளும் நடக்குது. குறிப்பா இவங்க எல்லாம் வந்து உள்ள போயிட்டு தாவேக்கால் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு செய்தி அறிந்து எடப்பாடி பழனிசாமிக்கு சொல்லக்கூடிய ஸ்லீப்பர் செல்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த பழைய விஷயம் சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியப்படுங்கிறது தெரியல. ஆனா இப்படி ஒரு கோணத்தையும் அதிமுகவினர் வைக்கிறாங்க. ஏன்னா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, இத்தனை ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் அனுப்புவாங்க எடப்பாடி பழனிசாமி. இல்ல நீங்க இத்தனை அனுப்பாவிட்டாலும் இத்தனை ஏதாவது ஒண்ணு அனுப்ப முடியல அவரால அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது நடக்கல உண்மை பொய்யுங்கிறத தாண்டி இன்னொரு கோணம் ஒண்ணு இதுல இருக்கு. நீங்க பாருங்க, இன்னைக்கு கடம்பூர் ராஜு போயிட்டு சேர்றாரு. அவர் நின்று வெற்றி பெற்று அல்லது அவர் நின்று தோல்வி அடைந்து அவர் நின்று 3வது இடத்துக்கு போன அதே தொகுதி கோவில்பட்டி தொகுதி. அந்த தொகுதியில இவர் 3வது இடத்துக்கு போறாருன்னா 2வது இடத்துல ஒரு திறந்திருப்பார் இல்லையா தாவேக்காரர், அவருடைய மனநிலை இன்னைக்கு என்னவா இருக்கும்? ஏன்னா இவரை வீழ்த்தி நம்ம வந்துட்டோம், இனிமே கோவில்பட்டியில நம்ம தான் செல்வாக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது மீண்டும் இந்த பழைய தலைவர்களே வரும் பொழுது புதிய மொந்தையில பழைய கல் அப்படிங்கிற மாதிரிதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. ஏன்னா உங்களுக்கு ஜென்சி தலைமுறை எந்த அப்பழுக்கும் இல்லாத ஒரு தலைமுறைன்னு ஒரு பேர் இருந்துச்சு, ஒரு கட்சி அப்படிங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. இப்ப இவங்க எல்லாம் வந்து சேர்றப்ப அந்த பார்வை எப்படி ரீட்டைன் ஆகும்? அது மறுபடியும் வித்தியாசமா போகுது. மறுபடியும் அதிமுக இன்னொரு வருஷம் தாவேக்கா, எடப்பாடிக்கு பதிலாக இங்க விஜய் இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆமா, ஆனா நீங்க சொல்றது முக்கியமான பாயிண்ட் என்ன, அந்த இடத்துல அந்தந்த மாவட்டங்களை சேர்ந்த தாவேக்கா நிர்வாகிகள் வேட்பாளர்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில முக்கியமான தலைகளை வீழ்த்திட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு அரசியல் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். இப்போ இவங்க அங்க போய் ரீப்ளேஸ் பண்ற இடத்துல அவங்களுக்கு மீண்டும் வாய்ப்பு வழங்கப்படுமா அப்படின்ற சந்தேகத்தோடு தான் அவங்க அனுபவாங்க. வாய்ப்பு வழங்கப்படலனா கூட இயல்பாக வர வேண்டிய வாய்ப்புகள் அவங்களுக்கு மறுக்கப்படும் தான் அர்த்தம். இவங்க உள்ள வரும்போது என்ன சொல்லிட்டு வருவாங்க, எங்களுக்கு ஒரு பதவி கொடுங்க தான் சொல்லிட்டு வருவாங்க. அப்ப அந்த ஒரு இதை வந்து அந்த டிமாண்டை வந்து தாவேக்காவால புறக்கணிக்க முடியாது. கடம்பூர் ராஜுவோட அரசியலை இங்க இருந்து செய்வாரா இல்லையா? கண்டிப்பா செய்வார். அப்போ அது எப்படி வரும்? ஏன்னா மாவட்ட செயலாளர் தாவேக்காரங்களா தான் இருப்பாங்க. இவங்க அந்த அங்கீகாரம் தரப்படுமா அல்லது வேறு சில அங்கீகாரம் கொடுத்துட்டு கட்சியில சைலண்ட் ஆக்கப்படுவாங்களா? இவங்களுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இது எல்லாத்தையுமே
பாஜக வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கு. இப்படித்தான் அதிமுக டிஸ்மேண்டல் ஆகணும் அப்படின்னு பாஜக விரும்புச்சா அப்படிங்கிறது தெரியல. பாஜக நினைச்சா அவங்கள ஓரணியில ஒரு கொடையின் கீழே திரட்ட முடியும். ஆனாலும் எடப்பாடி பழனிசாமி கீழே அதிமுக இத்தனை சிதறுண்டு போகிறத கள்ள மௌனத்தோட பாஜக வேடிக்கை பார்க்கிறது அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறார். அதுவும் சொல்லிதான். ஆமா, ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட கையை மீறி நடக்குது. அப்போ இதற்கு முன்னாடி நடந்த எல்லாத்துக்கும் பாஜக காரணம் அப்படின்னா இதற்கும் பாஜக காரணமா, அல்லது இதற்கு பாஜக காரணம் இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் பிரிவு, எடப்பாடி பழனிசாமி சசிகலா பிரிவு, எடப்பாடி பழனிசாமி டிடிவி தினகரன் பிரிவில் இருந்து பல தலைவர்கள் கொத்து கொத்தாக திமுக சேர்ந்ததுக்கும் பாஜக காரணம் இல்லையா அப்படிங்கிறது நமக்கு எழக்கூடிய ஒரு கேள்விகளை முக்கியமான கேள்வியா இருக்கு. நிச்சயமா இல்ல டிடிவி தினகரன் சொன்ன ஒண்ணுதான், பாஜகவோட கூட்டணி சேர்றது தற்கொலைக்கு சமமானது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கா, அரசியல் தற்கொலை நோக்கி தான் அதிமுக இயக்கம் வந்து போயிட்டு இருக்கா அப்படிங்கறது பார்க்கணும். இதுல இருந்து எப்படி மீண்டு வருவார் எடப்பாடி? கண்டிப்பாக அதிமுக இயக்கத்துக்கு அந்த வலு இருக்கு, வந்துடும் வச்சுங்களேன். ஆனாலும் எப்படி மீண்டு வர்றதுக்கான வழி என்னவாக இருக்கு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்களா, எதை நோக்கி நடக்கிறது அதிமுக அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இருந்தாலும் தாவேகா வந்து இதுல பெரிய அளவுல தீவிரமா செயல்பட்டு வருது. புசி ஆனந்த், ஆதவர்தனா இதுல சிறமே கொண்டு செய்யறாங்க. அவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அதிகாரம் கொடுத்தா திமுக கூட போயிடுவார் அப்படிங்கிற விமர்சனத்தெல்லாம் வைக்கிறாங்க. இது அதிமுக காரங்களை ரொம்ப கலக்கமடைய செஞ்சிருக்கு. இத்தனை துண்டுகள் ஆனதுக்கு அப்புறம் இப்படி உடைச்சு எடுத்துட்டு போறீங்களே, இது நியாயமா அப்படின்னு அடிமட்ட தொண்டன் வந்து மனக்குமுறல்ல இருக்கிறதையும் பார்க்க முடியும். இங்க இன்னொரு பெரிய சவால் யாருக்குன்னு கேட்டீங்க அப்படின்னா தாவேக்காவோட கூட்டணி கட்சிகளுக்கு தான். அவங்க ஏற்கனவே சொல்றாங்க இந்த மாதிரி இந்த ஒரு அரசியல் வந்து ஏற்கப்பட முடியாது, ஏற்கக்கூடாதுன்ற மாதிரி அந்த தலைவர்கள்லாம் சொல்றாங்க இல்லையா. ஏன்னா அதிமுக இருந்து தொடர்ந்து விஜய் இந்த அளவிற்கு பல ஆட்களை கூட்டி வருவது, இந்த அளவு தலைவர்களை இங்கே வந்து சேர்க்கறது என்பது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிடிக்கல. ஏன்னா அந்த இமேஜை வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா அதிமுகவை மக்கள் நிராகரிச்சிட்டாங்க, திமுகவை நிராகரிச்சிட்டாங்க, இருந்தாலும் திமுகவோட சேர்ந்து பயணிச்ச கூட்டணி கட்சிகள் தான் அங்கே இருக்காங்க இப்போ. ஆனால் அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, அதனால மக்கள் நிராகரிச்சிட்டாங்கன்னு சொல்ற சமயத்தில் அதிமுக நபர்கள் மீதே பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. அப்போ அப்படிப்பட்ட கட்சியிலிருந்து தொடர்ந்து ஆதவர்ஜுன டீம் வந்து பல ஆட்களை வந்து உரிவிங்க கொண்டு வரது என்பது அந்த கூட்டணி கட்சிகளுக்கு எப்படி வந்து அவங்களோட கொள்கையோட அந்த உறுதித்தன்மை எப்படி அவங்க தொடர்ந்து ஒழிக்க போறாங்க அப்படின்றதே பெரிய ஒரு கேள்விக்குறி தான். இல்லை, கடம்பூர் ராஜு கடந்த காலத்தில் 2017 அந்த காலகட்டம் நினைக்கிறேன், அப்போ வந்து சரத்குமார் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரெய்டு போனாங்க. அப்போ போய் இவங்க வந்து தடுத்துட்டாங்க, அமைச்சராக இருந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு வழக்கெல்லாம் பதிவு பண்ணியிருந்தாங்க. அப்போ அந்த மாதிரியான நபர்கள் தேவைப்படுறாங்க பொறுக்க. அவங்களுக்கு ரெய்டு வந்தால் தடுக்கிறதுக்கு 2 பேர் வேணும், அது கடம்பூர் ராஜு இருப்பார். ஆமா, கடந்த காலங்கள் அப்படிதான் தடுத்திருக்காரு. ஸோ அதனால அப்படி ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்குமாங்கிற மாதிரிலாம் யோசிக்க வேண்டியதா இருக்கு. பவர்ல இருந்தாரு, ஆமா, இப்போ பவர்ல இல்ல, பவர் ஏத்திக்கிறதுக்கு போயிருக்காரு. இதுல நம்ம இன்னும் பார்த்தோம் அப்படின்னா தாவேக்காவுடைய கூட்டணி கட்சியினர் அதிருப்தியில இருக்காங்க வந்து சேர்றதுனால. அப்படின்னா இப்ப இதே கூட்டணி கட்சி தான் கடந்த முறை திமுகவோட இருந்தாங்க. அதிமுகவில இருந்து வந்து சேர்ந்த அன்வர் ராஜா, வைத்தியலிங்கம் இவங்களுக்கு எல்லாம் ஒன்றும் அதிருப்தி தெரிவிக்கலையே. ஏன்னா அதெல்லாம் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, இவங்க தலைமையை நேசிக்கிறாங்க, எல்லாரும் ஓரணியில கீழே திரள்றாங்க, அதெல்லாம் நல்லதுதாங்கிற மாதிரி சொன்னவங்க அங்கேயும் மௌனமா தான் இருந்தாகணும். அங்க வந்து வெளிப்படையா ஆமா எல்லாத்துக்கும் மௌனமா தான் இருக்காங்க. அம்பேத்கர் சிலையை நிறுவுறதுல பிரச்சனைனா கூட அவங்க அமைதியா தான் இருக்காங்க. இதுல என்னன்னா பிருத்திவி, முன்னாடி இது பாயிண்ட் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். என்ன அப்படின்னா அன்வர் ராஜா, மைத்ரேயன், ஓபிஎஸ், அப்புறம் மனோஜ் பாண்டியன் எல்லாம் திமுக பக்கம் வந்தாங்க இல்லையா. அவங்க வந்ததுனால திமுக ஆட்சி வந்து நீடிச்சதான்னு கேட்டா அப்படி கிடையாது. திமுகவுக்கு மெஜாரிட்டி முன்னாடி இருந்தது. ஆனா இங்க தாவேகா காரங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப க்ளோஸ் மெஜாரிட்டி தானே, எப்ப வேணா அந்த கூட்டணி கட்சிகள்லாம் கலந்து போக வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் வந்து அதிமுகவோட தயவோடு தான் இந்த ஆட்சி என்பது நீடிச்சுட்டு இருக்கு. ஏன்னா அதிமுக சேர்ந்த 25 எம்எல்ஏக்கள் வந்து இந்த ஆட்சிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க ஆதரவா. அப்போ அங்கதான் இங்க கேள்வி என்பதை எழுது. இப்போ அன்வர் ராஜா போன்ற ஆட்கள் வந்ததுக்கு அப்புறம் தான் திமுக ஆட்சி காப்பாற்றப்பட்டதான்னு கேட்டா அப்படி கிடையாது. அவங்க கட்சி மாறி வர்றாங்க, தாய் கழகத்துக்கு வர்றது அவங்க சைட்ல சொல்லப்பட்டது, அது விமர்சனக்கூடியதுதான் அவங்க டக்குன்னு இதெல்லாம் வந்ததெல்லாம். ஆனா இங்க வந்து ஆரம்பத்தை முதல்லயே வந்து இந்த மாதிரி அதிமுக இருந்து பல பேரை தொடர்ந்து உருவிட்டே இருக்கிறது. அப்ப கூட்டணி கட்சிகள் மீது விஜய்க்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்ற ஒரு விபத்து ஏற்படுத்துது இல்ல. இப்ப ஏற்கனவே வந்து என்னன்னு மெஜாரிட்டி நோக்கி நகர்ந்துட்டு இருக்காங்க. வரக்கூடிய இடைத்தேர்தல்கள்ல அதிமுக எம்எல்ஏக்கள் தான் மீண்டும் வாய்ப்பு தர மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒருவேளை வாய்ப்பு தந்து அந்த இடைத்தேர்தல்களில் வந்து அவங்க ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா தாவேகா வேட்பாளராக வருவாங்க. ஜெயிச்சு வந்தாங்க அப்படின்னா விஜய்க்கான அந்த தனிப்பட்ட முறையில் எண்ணிக்கை என்பது அதிகமாயிடும். அப்போ கூட்டணி கட்சிகள் மீது விஜய் வந்து ஏதோ ஒரு வகையில நம்பிக்கையின்மையோடு இருக்காரா அப்படின்ற மாதிரி எல்லாம் பல கருத்துக்கள். இப்ப விழுப்புரத்துல அம்பேத்கர் சிலையை விசிகாவினர் சார்பாக நிறுவியிருக்காங்க. அந்த சிலை வந்து தாவேகா அரசால் அகற்றப்பட்டு இருக்கு. 6 அடி உயர அம்பேத்கர் சிலையை அகற்றியிருக்காங்க. அதற்கு விசிகாவில் என்ன பதில் சொல்றாங்க அப்படிங்கிறதையும் எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க. இதே மாதிரி கடந்த முறை திமுக ஆட்சியில்
நடந்துச்சு இல்லையா, பல இடங்கள்ல நடந்துச்சு, அது பிரச்சனையானுச்சு, பெரிய போராட்டமானுச்சு. திமுக அப்படி செய்யலாமான்னு கேட்ட யாருமே இப்ப ஏன் தாவேக்கா அப்படி செய்யலாமான்னு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு திமுகவினர் இதை இந்த படங்களோட எடுத்து போட்டு விமர்சனத்தை முன் வச்சுட்டு வராங்க. இதுல இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்கிறப்ப ஒரு கேள்வி கேட்கிறாங்க, செய்தியாளர்களை ஏன் முதல்வர் சந்திக்க மாட்டேங்கிறாரு, என்ன தயக்கம், எதுவும் பயமா அப்படின்னு கேட்டப்ப, பயம்லாம் ஒன்றும் இல்லை, செய்தியாளர்களை சந்திக்கிறதுன்னு ஒரு பெஞ்ச் மார்க் ஒன்றும் செட் பண்ணாதீங்க, அது ஒன்றும் விஷயம் கிடையாது, மக்களோட கனெக்ட்ல இருக்காரு, அவர் ஏன் செய்தியாளர்களை சந்திக்கணும், மக்களை சந்திக்கிறாரு, எப்போ தேவையான நேரங்கள் வருதோ அப்போ சந்திப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலை கொடுக்குறாங்க. இது பிரதமர் மோடியே கொடுக்காத பதில், அதை கொடுக்குறாங்க. சரி, மக்களோட கனெக்ட்ல இருக்காங்கன்னா எதுல மக்களோட கனெக்ட்ல இருந்திருக்காங்க? இப்ப முதல்வராக விஜய் பதவியேற்ற அன்னைக்கு மக்கள் கிட்ட உரையாற்றுறார், அதற்கப்புறம் எத்தனை முறை உரையாற்றிருக்காருன்னா திருச்சி கிழக்குல ஒரே ஒரு முறை உரையாற்று, அது கட்சி நிகழ்ச்சி, சொன்னாப்புல அது கட்சி நிகழ்ச்சி. அரசு சார்ந்து எத்தனை நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, எத்தனை நிகழ்ச்சிகள்ல விஜய் பங்கேற்று இருக்காருன்னு நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு முறை இந்த வாகனங்கள் கொடுக்குற நிகழ்ச்சியில வாகன ஜீப் ஓட்டி பார்த்தாரு, அவ்வளவுதானே, தாண்டி அதுலயும் வந்து மக்களோட ஒரு பேசின மாதிரி எங்கேயுமே இல்லை. அதையும் தாண்டி தலைமைச் செயலகத்தை சுத்தி பார்த்தாரு, அதுலயும் வந்து மக்களோட பேசின மாதிரி இல்லை, அதிகாரிகளோட வந்தாரு, அதிகாரிகளோட போயிட்டார். இப்போ மக்களோட எங்க அவர் பேசியிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா தாவேக்காவினுடைய ஊடக செய்தி தொடர்பாளர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த செய்தி தொடர்பாளர்கள் யாருமே ஊடகங்கள்ல பேசுறதும் கிடையாது. ஒரு டிவி டிபேட் வைக்கிறாங்க, அதுல 4 பேர் வர்றாங்கன்னா அதுல அரசு சார்பாக வரணும், தாவேக்கா சார்பாகவும் வரணும், எப்படியுமே அவங்க வர்றதே இல்லை. இப்போ விஜய் பத்திரிகையாளர் சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு விஷயம் அப்படின்னா, விஜய் சார்பில் யார் ஊடகங்களை சந்திக்கிறார், அமைச்சர்கள் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறாங்க ஒழிஞ்சு இந்த ஊடக விவாதங்கள்ல பங்கேற்கிறது இல்லை. ஊடக விவாதங்கள் தான் பல கேள்விகள் கேட்பாங்க, அரசு நிலைப்பாடு என்னங்கிறது தொடர்பாக பதில் சொல்லணும். அப்போ ஏன் அவங்க வந்து சந்திக்க விடுறதில்லை? இடையில வந்து பாஜக ஒரு முறை தடை போட்டுச்சு, அதிமுக எடப்பாடி பழனிசாமி இது மாதிரி நிகழ்ச்சியில பங்கேற்க கூடாது அப்படின்னாரு. இப்ப தாவேக்கா ரகசியமா அந்த தடையை போட்டிருக்கா. ஏன்னா ஒரு ஊடகங்கள்லயும் அவங்க அரசு சார்பாக எந்த சர்ச்சைகளுக்கும் பதில் தரதில்லை. குதிரை பேர் அரசா, அதுக்கு பதில் இல்லை, சட்டம் ஒழுங்கா, அதற்கு பதில் இல்லை, இதெல்லாம் வந்து கேட்காதீங்க, இப்பதான் நாங்க ஆட்சி பொறுப்பேற்று 1 மாசம் ஆகுதுங்கிறாங்க. இன்னைக்கு அமைச்சர் செங்கோட்டன் இதே ஒரு கேள்வியை முன்வைக்கிறப்பதான் அவர் ஒரு பதில் சொல்றாரு, ஏன் உங்க வீட்டுல எதுவும் பிரச்சனையா, உங்க புள்ள எதுவும் பிரச்சனையா அப்படின்னு தனிப்பட்ட முறையில் கேட்கிறாரு. உங்க குழந்தைக்கு எதுவும் பிரச்சனையா, எங்க குழந்தைக்கு பிரச்சனை தான் நீங்க பதில் சொல்லுவீங்களா, சூலூர் குழந்தைக்கு பிரச்சனை, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க, முதலமைச்சர் போன் பேசினாரு, நாங்க அதுக்கப்புறம் நேரில் போய் பார்த்தாரா, எதுவும் பண்ணல. சரி, அங்கதான் பிரச்சனை இல்லை அப்படின்னா, இப்போ நாமக்கல்ல கூட குமாரபாளையத்துல சிறுமி, குழந்தை இப்படின்னு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாகிறாங்க, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றீங்க? அதுவும் இல்லைன்னா திருவண்ணாமலையில இளம்பெண்கள் கொடூரமான முறையில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருக்காங்க, அப்ப அதெல்லாம் வந்து பதில் கிடையாதா? எல்லாமே எங்க வீட்டு குழந்தையா தான் இருக்கணுமா? எங்க வீட்டு குழந்தையா இருக்கிறதுனால நினைச்சிட்டு அங்க கேள்வி கேட்கறவங்க தான் பத்திரிகையாளராக இருக்காங்க, அதையும் கொண்டு ஒரு கருத்துல கொண்டு பதில் சொல்லணும். அதுக்குதான் கேட்கறாங்க, ஜெயிச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால மிரட்டுறீங்களா அப்படின்னு பத்திரிகையாளர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அப்ப சந்திப்பை முடிச்சுட்டு போன செங்கோட்டையன் திருப்பி வந்து இல்ல இல்ல நீங்க அப்படிலாம் பேசக்கூடாது, நான் ஒன்றும் மிரட்டலாம் இல்லை யாரையும் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்தாலும், இது எப்படி ஊடகங்களை அணுகிறதுன்னு தெரியாம தாவேக்காவினர் குழம்புறாங்களா, அல்லது இப்படிதான் டீல் பண்ணுவோம்னு முடிவு செஞ்சு பேசுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது. ஏன்னா முடிவு செஞ்சு பேசுற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வந்து அதுக்கு ஆல்ரெடி முன்னாடி எல்லாம் முன்னுதாரணங்களும் இருக்கு. எப்படி மோடி ஆகட்டும், முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆகட்டும், அவங்களாம் சில ப்ரிவிலேஜஸ் இருக்கு இல்லையா. என்ன ப்ரிவிலேஜ் அப்படின்னா, அவங்க எப்ப நினைக்கிறாங்களோ அப்பதான் ஊடகத்தை சந்திப்பாங்க. ஏன்னா இப்போ டெல்லி போயிருந்த சிஎம் விஜய் கூட அங்கே ஏற்கனவே இருக்கக்கூடிய ப்ரோட்டோகால் வந்து அங்கே சிஎம்லாம் ப்ரெஸ் மீட் வைப்பாங்க, அது ப்ரெஸ் மீட் வைக்கல. அப்போ அந்த குறிப்பிட்ட சில தலைவர்களுக்குள்ள ப்ரிவிலேஜை விஜய் வந்து தன்னோட கையில் வச்சுக்கிட்டு அவர் ஆசைப்பட்டா ஊடகத்தை சந்திப்பேன் அப்படின்ற மாதிரி தான் அந்த நிலைப்பாட்டை இன்டென்ஷனலா எடுத்த மாதிரி தான் தெரியுதே ஒழிய. எதனால அந்த நிலைப்பாட்டை எடுத்திருக்காருன்னா, ரொம்ப ஊடகங்களை சந்திக்க மக்கள் கிட்ட ரொம்ப நெருக்கமாயிட்டா அந்த கிரேஸ் போயிடும். மக்கள் வந்து ஒரு அலைமோதி பாக்குறாங்க இல்லையா. இன்னமும் இந்த சினிமா பிகரா ஒரு கவர்ச்சிக்குரிய ஒரு தலைவரா, கவர்ச்சிக்குரியதுங்கிறது அவர் சொன்ன மீனிங் இல்ல, ஆமா ஆமா, சினிமாவில் நடிக்கிறவங்க மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, அந்த ஈர்ப்பின் அடிப்படையில பாக்குறாங்க அப்படின்னா அப்ப அந்த ஈர்ப்பு குறைஞ்சு போயிடும். ரொம்ப அடிக்கடி நம்ம பொதுவெளி தெரியும் அப்படின்னு. அதனாலதான் இந்த தலைவர்கள் சந்திப்பு, தலைவர்கள் வந்து கட்சியில் இணைய நிகழ்ச்சியில கூட விஜய் வந்து பங்கேற்கிறது பெரிய பொதுவெளியில தெரியறது இல்ல. அது மாதிரி வெறுமனே ஆய்வு நடத்துகிறார், அதிகாரிகளோட பேசுறாரு, அது மட்டும் தான் நமக்கு தெரியும். மற்றபடி அவருடைய சந்திப்புகள் எத்தனை பொது நிகழ்ச்சியில, இப்ப சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை ரத்து பண்ணாங்க, கலந்துகிறாரு இருந்துச்சு. அவர் திருச்சி கிழக்குல பேசி 1 வாரம் ஆகுது, அடுத்த வாரத்துல தொடங்குவோம், இன்னும் அதற்கான ஏற்பாடுகளை இன்னும் தொடங்கல. நீங்க இன்னும் சொல்லணும், செங்கோட்டையன் வந்து சொல்றாரு, சிறுமியை சீரழித்தவர்களை நாங்க குண்டாஸ்ல கைது பண்ணிருக்கோம், அதெல்லாம் உங்க கண்ணுக்கு தெரியாது, எப்படி சட்டம் ஒழுங்கு சரியில்லைம்பீங்க, 1 மாசம் தானே ஆகுது அப்படின்னு இவரும் கேட்கிறாரு. நமக்கு என்ன கேள்வினா,
கடந்த முறை விஜய் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் எல்லாத்துலயும் ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த கொடூரம் நடந்துகிட்ட விஷயமா இருக்கலாம், பல இடங்கள்ல பல பாலியல் வன்கொடுமை வழக்குல எல்லாருமே கைது செய்யப்பட்டாங்க. கைது செய்யறது நடந்து முடிந்த பிறகு நடக்கிற விஷயம். அது நடக்காம பார்த்து தானே அவங்க சொன்னாங்க. அதுதான் எல்லாருக்குமான கேள்வி. நடக்காம பார்த்து போனா நடந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் நீங்க பதில் சொல்றீங்க. ஏன் நடந்துச்சுங்கிறது வைக்கக்கூடிய கேள்வி. நடக்காம பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கான பாதுகாப்பு உபகரணங்களை அதிகப்படுத்தணும், ட்ரோன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். இல்ல நம்ம ஏன் இந்த கேள்வி எழுது அப்படின்னா விஜய் அதை முன்னிறுத்தி தான் அரசியல் வந்தாரு, வெற்றி பெற்றாரு. சட்டம் ஒழுங்கு தான் பிரதான கோரிக்கை அவர் வச்சது. அப்ப அதை ஒட்டி இவங்க முதல்வராகும் பொழுது அந்த கேள்வி திருப்பி உங்களுக்கு வரத்தானே செய்யும். இப்போ சட்டம் ஒழுங்கு என்பது பெண்கள் பாதுகாப்பு எல்லாம் விஜய் எல்லாம் பேசிட்டு தான் ஆட்சிக்கு வந்தார். இப்போ அதையெல்லாம் முன்னிறுத்தி தான் அவரோட திட்டங்கள்லாம் இருக்கணும். இப்போ செங்கோட்டையன் என்ன சொல்றாரு அப்படின்னா 6 மாசம் டைம் கொடுத்ததா சொன்னீங்களா அப்படின்றாரு. சட்டம் ஒழுங்குக்கெல்லாம் டைம் கொடுக்க முடியாது. அது யாரா இருந்தாலும் எந்த கட்சியா இருந்தாலுமே சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்பது டே 1ல இருந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு பிரச்சனை தான். அதுக்கு நீங்க எப்படி இன்டெலிஜென்ஸ் இது எம்பவர் பண்றீங்க, எப்படிலாம் வந்து பல காவல்துறையினர் எப்படிலாம் வந்து நீங்க உரிய முறையில் வந்து உத்தரவுகள் பிறப்பிக்கிறீங்கன்னா டே 1ல இருந்து ஆரம்பிச்சிடணும். அதுக்கெல்லாம் 6 மாதம் யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க. அது மக்களுக்கே தெரியும், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் தெரியும். அதனால அதன் அடிப்படையில் தான் பெருசாக கேள்வி எழுதியே தவிர, ரெண்டாவது காவல்துறையில் இருந்தும் சரி விஜய் தரப்பில் இருந்தும் சரி ஸ்ட்ராங்கான எந்த பதிலும் இல்லை. அமைச்சர்கள் உறுதியாக சொல்றாங்க குற்றங்கள் நடக்காம பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில குற்றங்கள் என்பது தொடர்ந்து நடந்துட்டே இருக்கிறதா பார்க்க முடியும். நம்ம இதில் இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தோம்னா அதிமுக ஆப்ரேஷன் போட்டு தாவேக்கா பிரித்து பந்தாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் திமுகவும் உள்ளுக்குள்ள பல மாற்றங்களை செய்ய தயாராயிட்டு அதுல பல விதமான மாற்றங்கள் நடக்க போகுது. ஒரு வழி இல்ல, மாற்றம் பண்ணாதான் கட்சி இருக்கும் அப்படின்னா மாற்றத்தை பண்ணி தான் ஆகணும். அந்த அளவுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு விஜயோடைய வெற்றி என்பது திமுகவுக்குள்ளே யாருனாலும் ஜீரணிக்க முடியலன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு செட்பேக்ல இருக்காங்க. அதுல நீங்க சொன்னது போல மிக முக்கியமான மாற்றங்கள்லாம் வரக்கூடிய நாட்கள் வந்து நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்றாங்க. இல்ல அதுலயும் குறிப்பா தாவேக்கால சேர்ந்தவங்க பலரும் திமுகவினுடைய அடிமட்ட நிர்வாகிகளா இருக்காங்க. அப்ப பல முக்கிய அடிமட்டங்கிறது தான் திமுகவினுடைய அஸ்திவாரம். அடிமட்டங்கிறது அவங்க வந்து அடிப்படை தொண்டர்கள்ல இருந்து நிர்வாகிகளா மாறி வந்தவங்க. பல இடங்கள்ல இப்ப பூத் முகவர்கள் எப்படியோ அதே மாதிரி ஒன்றிய செயலாளர்கள் முக்கியமானவங்க. அதுல பல ஒன்றிய செயலாளர்கள் திமுகவில இருந்து தாவேக்கால சேர்ந்திருக்காங்க. அப்போ அது எல்லாமே திமுகவினுடைய அஸ்திவாரத்தை ஆட்டி பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இது பெரிய தலைவர்கள் போயிருக்கிறது ஒரு விஷயம். நாளைக்கு கட்சியில ஒரு இடைத்தேர்தல் வருது அல்லது பொது தேர்தல் வருது, நாடாளுமன்ற தேர்தல் வருதுன்னா இறங்கி வேலை செய்யக்கூடியவங்க இந்த கிடைமட்ட நிர்வாகிகள் தான். அவங்களுக்கு தெரியும், அந்த அனுபவம் இருக்கும். ஆமா, அவங்க சத்தம் எல்லாம் போய் இவ்வளவு பேர் சேர்ந்திருக்கிறது திமுகவுக்கு பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இன்னொன்னு இப்ப இடைத்தேர்தல் எல்லா இடத்துலயும் திமுக இப்ப வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. பல இடங்கள்ல ஆட்கள் போட்டு பொறுப்பாளர்கள் போட்டு இந்த வரக்கூடிய இடைத்தேர்தல் எத்தனை தொகுதிகளோ அத்தனை தொகுதிகளுக்கு இப்ப முடுக்கி விட ஆரம்பிச்சிட்டாங்க. அது போக கட்சிக்குள்ள மாற்றம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல ஒண்ணுதான் ராசா முன்னிலைப்படுத்தப்படுறது. கடந்த சில நாட்களாக ஊடகங்கள்ல தாவேக்கா அல்லது தாவேக்கா தலைவர் ஏதாவது பேசினா அதுக்கு முதல் ஆளா பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு ராசாவா தான் இருக்காரு. கடுமையான பதிலடி, காத்திரமான பதிலடி, தர்க்க ரீதியிலான பதிலடி அப்படின்னு அவருடைய சர்ச்சையா மாறினாலும் அதை தொடர்ந்து வந்து பதிலடி கொடுக்கக்கூடிய முகமா வந்து அவர் இப்ப இருக்கிறது தான் சொல்லணும். ஆமா, அவர் வந்து சர்ச்சைகளுக்கு பஞ்சம் இல்லாதவர் தான். அதே நேரம் அவர் வந்து கருத்தியல் ரீதியாக கொடுக்கக்கூடிய பதிலடி அப்படிங்கிறது களத்துல எடுபடுது. அதனால அவருக்கு இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் தர முடியுமா கட்சியில? அவர் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவர், ஒரு அறிவார்ந்து சிந்திக்கக்கூடியவர், டெல்லியில அனுபவம் உள்ளவர், பல அனுபவங்கள் உள்ளவர், கட்சியுடைய பொதுச் செயலாளரை கொண்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கு. வயது மூப்பின் காரணமாக துரைமுருகன் வந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கும் பொழுது இப்ப நம்ம இந்த மாற்றங்கள்லாம் செய்யலாமான்னு திமுகவினர் யோசிச்சுட்டு வராங்க. பேசின அழகு. இதே மாதிரி மீண்டும் பல செய்திகளோட சந்திக்கலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். பத்தி நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.